ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி மல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி இதையும் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெந்தோடனே இன்றைக்கி வந்து நான் 1 கிலோவுக்கு வெங்காயம் வந்து உளிச்சு எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம். அதே வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை வாசம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இன்றைக்கி 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அன்றைக்கி வந்து கறி முள்ளோடி வந்து எடுத்துக்கல. நம்ம வந்து மல்லி இதெல்லாம் போடுறதுனால நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் நம்மளுக்கு தேவை, ஒரு மூடி தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி வே. கறி முள்ளோடி இல்லைன்னா வெறும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். மல்லி, பட்டை, கிராம்பு இதை வச்சு நம்ம அரைச்சி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஆறணுன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெளியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா பாத்திரம் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு நம்ம இதில் வந்து
போட்டு பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா கறியில் இருக்கிற தண்ணியே வந்து கொஞ்சம் நல்லா வேக வேக இதாகும். அதனால் நம்ம வந்து கறிக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. கறி வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன், நான்வெஜ் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜில் வெஜ்ஜுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 to 15 minutes வந்து கறி வந்து நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கறி வறுக்கிறதுக்கு வந்து சாந்து லைட்டாக எடுத்து வச்சுட்டு மீதி சாந்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவியில் இது பண்ணிக்கலாம். கிரேவி இது பண்ணோன்னா கறி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் இது வந்து நான் உள்ளே தான் வைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். கறி வந்து நல்லா வெந்து வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாந்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வெங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த சாந்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாந்தை மிக்ஸ் பண்ணோடனே லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டுனா சாந்து ரெடி. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி பூ தூவி இறக்குனா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து இட்லி.